ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ மாதம் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவோம், ஓகேவா? ஸோ மாதத்தில் பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 60 நாள் கிட்ட ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் இருக்க நாள் ஃபுல்லாகவே நம்ம ப்ராக்டிஸாக ஒரு 40லேருந்து 50 நாள் ரிவிஷனுக்காக வச்சுப்போம். மிச்சம் இருக்க நாளில் நம்ம சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஓகே? ஸோ இதுக்கு முன்னாடி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ட்ராப்பர் கோர்ஸை வாங்கிக்கோங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், 120 டேஸில் உங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 வீடியோ முடிக்கிற மூலியமாக, ஓகே? அதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிறது 150 நாட்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை. நல்லா பாருங்கள், 150 டேஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் போய் ப்ரிப்பரேஷன் இன்னும் டிலே பண்ண போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மார்க்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம். ஏன் அப்படின்னா இந்த 150 டேஸில் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 40 to 50 டேஸ் ரிவிஷனுக்காக வைக்கணும், சரிங்களா? 40 to 50 டேஸ் ரிவிஷனுக்காக வைக்கணும். 40 சொல்லியே 60 எழுதிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. 40 to 50 டேஸ் ரிவிஷனுக்காக மட்டும்தான் இருக்கணும். அப்போ எவ்வளோ மிச்ச டைம் இருக்குது சார்? நம்மள்கிட்ட 100 டேஸ் கிட்ட இருக்குது படிக்கிறதுக்காக. 90 to 100 டேஸ் இருக்குது, ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு தெரியாது. உங்களுக்கு எல்லா தேவையான நிறைய விஷயங்கள், ஓகே? நம்ம அட்மின் இருக்காரு, ஓகே? மாதவர்னு சொல்லி ஒரு பையன், சூப்பரான ஒரு அட்மின், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்மின்னு சொல்லலாம். இந்த டெலிகிராம் சேனலை அவர் தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கார். கான்செப்ட் A to K இந்த டெலிகிராம் சேனல். உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன், உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி, டெய்லி மோட்டிவேஷன், ஒரு டேவை எப்படி நீங்கள் சந்தோஷமாக முடிக்கலாம், சரிங்களா? அவ்வளோ நிறைய விஷயங்கள் அந்த சேனலில் வந்து அவர் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேனலை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜி நிறையா விஷயங்கள் இருக்கும், ஓகே? என்னென்னலாம் தேவையான விஷயங்கள் அதில் நேற்று கூட அருமையாக அவர் சொல்லியிருந்தார். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நேற்று என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை பயோவை பொறுத்த வரைக்கும், சரியா? இந்த 150 டேஸில் பயோவை பொறுத்த வரைக்கும் NCERT, அப்புறம் பார்த்தோன்னா NCERTயோட கொஷின் பேங்க், இது கண்டிப்பாக தேவை. NCERT பேஸ்டு கொஷின் பேங்க் எங்கே கிடைக்கும்? எய்மர்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எய்மர்ஸ் ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? எய்மர்ஸ் ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும், அதில் கொஷின் பேங்க் இருக்கும் எய்மர்ஸ் ஆப்பில். ஃபிசிக்ஸ்க்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நோட்ஸு, சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ண நோட்ஸு, ஷார்ட் நோட்ஸு, என்னோட லெக்சர் PDF இருந்தால் லெக்சர் PDF யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா மாடியூல்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள். இது அவர் சொன்னது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸில். ஆர்கானிக்கு பொறுத்த வரைக்கும் NCERT ரொம்ப முக்கியம். ஷார்ட் நோட்ஸ் வேணும், PYQ வேணும். PYQ பார்த்தீங்கன்னா 2019 அப்புறம் இருக்கிற எல்லா PYQ, ஓகேவா? JE அண்ட் NEET 2 PYQ சொல்லியிருக்காரு. இன்ஆர்கானிக்கு பார்த்தீங்கன்னா NCERT, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PYQ, NCERT அப்புறம் PYQ பார்த்தீங்கன்னா 2019 அப்புறமேல இருக்க JE NEET எல்லா PYQ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெய்லி அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இந்த சேனலில், ஓகேவா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த PYQக்காகவே NEET PYQ அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்லே நடத்திக்கிட்டு இருக்காரு, சரியா? அந்த சேனல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. சார் ஓகே சார், எங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஓகே, நாங்களே NCERT படிச்சுக்குவோம். பயாலஜி ஓகே, NCERT நாங்களே படிச்சுக்குவோம். பயாலஜிக்கு ஒரு புக் இருக்குது, உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, பயோஹேக்னு சொல்லி, சரிங்களா? இந்த பயோஹேக் புக்கில் இருக்கிற ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின் மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே சூப்பரான மார்க் வாங்கலாம். பயோஹேக்னு சொல்லி நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரிக்கு அவைலபிளாக இருக்குது, பட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் தாராளமாக யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த புக்கோட ரேட் வந்து 1200 கிட்ட வரும். முடிஞ்சவங்க தயவுசெய்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த புக்கில் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க. முடியாதவங்க எல்லாருக்குமே தெரியும், டெலிகிராமில் எங்கேயாச்சும் அந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா இங்கே வந்து கேட்டிங்கனாலே ப்ரொவைட் பண்ணுவாங்க புக்ஸை, ஓகேவா? ஃபிசிக்ஸ்க்கு என்ன சார் பண்ணுறது? இந்த 90லேருந்து 100 டேஸ் இருக்குது சார். உங்கள் கோர்ஸ் வந்து 120 டேஸ், லெக்சர்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த லெக்சரில், ஓகேவா, கொஞ்சம் ஷார்டன் பண்ணி ஏதாச்சும் ஒரு 90 டேஸில் நம்மளால் எல்லா சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? 90 டேஸில் ஃபிசிக்ஸில் இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்க டேஸில் நான் என்ன பண்ணிக்கலாம்? ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
அப்படின்னா எஸ் 90 டேஸில் கவர் பண்ண முடியும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா 2021 ஸ்டார்ட் பண்ண ஒரு கோர்ஸு. சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்த ஒரு கோர்ஸு. இதுதான் நம்மளோட கிராஷ் கோர்ஸ். இந்த கிராஷ் கோர்ஸ் என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பொதுவாக நான் 15th of December தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு கேவிஎஸோட ஃபவுண்டேஷன் டே. ஸோ கேவி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட்டுக்காக என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னா என் சார்பிலேருந்து நான் கேவி ஸ்டூடெண்ட்னால நாட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன், கிராஷ் கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் வருஷமும் 15th of December ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து நீட் எக்ஸாம் ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்ததுனால இந்த வருஷம் 14th of December. ஓகேவா? 14th of December ஓரியன்டேஷன் செஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 15th of Decemberலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். 14th December ஓரியன்டேஷன், 15th of Decemberலேருந்து உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும், கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு தேவையான ஃபிசிக்ஸில் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி தரேன். மார்க் இம்ப்ரூவ் ஆகலைன்னா நீ வந்து சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ, மார்க் கண்டிப்பாக இம்ப்ரூவ் இருக்கும். சரி, ஆல்ரெடி நான் எடுத்துக்கிட்டு இருந்த மார்க் இவ்வளோ, இப்போ என் மார்க் இவ்வளோ, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி தரேன். கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 December ஓரியன்டேஷன், 15 December ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் 140 days மிச்சம் இருக்கிறப்ப ஸ்டார்ட் ஆகும் இந்த கோர்ஸு. 90 days 90 lectures நான் எடுக்க போகிறேன். இனிமேல் ஹார்ட் ஒர்க் பண்ணும். இனிமேல் நான் சாட்டர்டே, சண்டே, மண்டே, சார் தீபாவளி வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, நியூ இயர் வருது, எல்லாத்துக்கும் எனக்கு லீவ் வேணும்னா இனிமேல் லீவ் வேணும்னு சொன்னால் நீ அடுத்த வருஷம் லீவ் எடுத்து உட்காந்துக்கோ. இனிமேல் லீவு கிடையாது, ஒன்று கிடையாது. உங்களுக்கு தேவையானது ப்ரிப்ரேஷன் மட்டும்தான். அந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் டெய்லி பண்ண தான் போகிறீங்க. அவ்வளோதான் சார், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் டெய்லி வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்டெப்த்தாக இன்னும் நிறைய வீடியோ என்னென்ன நடக்கும் எல்லாமே எங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? கிராஷ் கோர்ஸ் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். இந்த கிராஷ் கோர்ஸ் பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா மற்றவங்க பார்த்தோன்னா இனிமேல் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து நிறைய காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேண்டாம். சரியா? அந்த இன்ஸ்டியூட்டில் போய் காசு நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அந்த காசை விட பெட்டர் கண்டென்ட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இது கேரண்டி. சரியா? நோட்ஸ் வேணால் நீங்கள் நோட்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த மாற்ற கருத்தும் வராது. கோர்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வேறு என்ன வேணும் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடி. கெமிஸ்ட்ரி கிராஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துட்றேன். அதில் ஒரு சில வீடியோஸ் மிஸ் ஆகும். அந்த டாபிக் நீங்களாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த டைம் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் கோர்ஸில் வந்து இருக்கிற போகிறதுனால கெமிஸ்ட்ரி கோர்ஸ் அந்த அளவுக்கு என்னால் டைம் ஒதுக்க முடியாது. சரிங்களா? ஸோ 14th Decemberலேருந்து ரெடி ஆகிக்கோங்க. 14 Decemberலேருந்து உங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. 90 days 90 lectures அண்ட் எஸ் உங்களோட மார்க் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. ஓகேவா? யார் யார் இந்த கோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிடு. ஓகே, வேறு ஏதாச்சும் வேணுனாலும் கேளுங்க. அதை வேணால் இதுக்கு டெடிகேட்டாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். அது ரிலேட்டடாக நாங்கள் எங்கள் சேனலில் அப்பப்போ ஷார்ட்ஸு போடுவோம். அந்த ஷார்ட்ஸை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க இன்னும் ப்ரிப்ரேஷன் இல்லை சார் ஆல்ரெடி இன்ஸ்டியூட் போய்கிட்டு இருக்கோம், ஆனால் ஃபிசிக்ஸில் மார்க் வர மாட்டேங்குதுன்னா அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணு. 14th Decemberலேருந்து நம்ம இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.